This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அதிகரிக்கும் போர் பதற்றம். கச்சா எண்ணெய் விலை உயர வாய்ப்பு. அதிக உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை? டாப் 10 லிஸ்ட். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் அதிகரித்ததால் உலகளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளது. இதனால் பெட்ரோல் டீசலின் விலை உயர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். அந்த வகையில் அதிகளவு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் எவை எவை என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும் பொருளாக கச்சா எண்ணெய் உள்ளது. அன்றைய காலகட்டத்தில் உலகமெங்கும் மின்சார வாகனங்களின் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்தாலும் பெட்ரோல் டீசல் போன்ற பெட்ரோலிய பொருட்களுக்கான தேவையும் அதிகரித்துள்ளது. பைக், கார், பஸ் உள்ளிட்ட வாகனங்களை மின்சாரத்தால் இயக்கப்பட்டாலும் கனரக வாகனங்களுக்கு டீசல் முக்கிய எரிபொருளாக இருந்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் பெட்ரோல் டீசலின் விலை மாற்றம் பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும். டீசல் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயரும். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நம் நாட்டில் கச்சா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்து நாம் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறோம். கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்யும் பொதுத்துறை நிறுவனங்கள் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டில் பெட்ரோல் டீசலுக்கான விலை நிர்ணயம் செய்து வருகின்றன. 2021 விலையேற்றம் செய்யப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை இன்று வரை 2 ரூபாய்கள் ஏற்றம் இறக்கத்தை கண்டு வருகிறது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் உலக பொருளாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கும் என கூறுகின்றனர். இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் அரசு அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என கூறியுள்ளது. இதனால் ஈரான் அரசு ஹர்மோஸ் ஜலசந்தியை நீர்வழிப்பாதையை மூட முடிவெடுத்துள்ளது. இந்த நீர்வழிப்பாதையில்தான் உலகில் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. இது மூடப்பட்டால் உலகளவில் கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயரும். விலைவாசி கடுமையாகவும் உயரும் என்று கூறப்படுகின்றன. கச்சா எண்ணெயின் விலை ஏற்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் என கூறுகின்றனர். 2024-25 நிலவரப்படி முதல் இடத்தில் அமெரிக்கா உள்ளது. நாள் ஒன்றுக்கு 13 மில்லியன் பேரல் வரை கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிறோம். இரண்டாம் இடத்தில் சவுதி அரேபியா நாள் ஒன்றுக்கு 10.5 மில்லியன் பேரல் உற்பத்தி செய்கிறது. மூன்றாம் இடத்தில் ரஷ்யா நாளொன்றுக்கு 10 மில்லியன் பேரல் உற்பத்தி செய்கிறது. நான்காம் இடத்தில் கனடா நாள் ஒன்றுக்கு 4.8 பில்லியன் பேரல் உற்பத்தி செய்கிறது. ஐந்தாம் இடத்தில் ஈராக் 4.5 பில்லியன் பேரல் உற்பத்தி செய்கிறது. ஆறாம் இடத்தில் சீனா ஒரு நாளுக்கு 4.2 பில்லியன் பேரல் உற்பத்தி செய்கிறது. பிரான்சில் ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட் ஒரு நாளைக்கு 3.6 பில்லியன் உற்பத்தி செய்கிறது. குவைத் 2.8 மில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்கிறது.
தற்பொழுது போர் பதற்றத்தால் பெட்ரோல் டீசலின் விலை உயர்த்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.